வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து 25 கிலோமீட்டர்ல அமைந்துள்ளது தான் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இக்கோயிலானது 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம, இந்த கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம, இந்த கோயிலானது இந்து வைணவ கோயிலாகவும் கருதப்படுகிறது. இக்கோயிலின் கட்டிடக்கலை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, மன்னர் விஜயநகர பேரரசின் கீழ்ல அமைந்துள்ள திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. கீழ கட்டிடக்கலை எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. நல்லா அற்புதமா கட்டியிருந்தாங்க. எல்லா சிலைகளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப துல்லியமா அவ்வளோ அருமையா கட்டியிருந்தாங்க. இந்த கோயிலுக்குள்ள 3 திருத்தலங்கள் உள்ளனன்னு சொல்லப்படுகிறது. ஸ்ரீ வடபத்திரசாயி கோயில் மற்றும் ஆண்டாள் கோயில், ஸ்ரீ பெரிய ஆழ்வார் சொல்லிட்டு 3 திருத்தலங்கள் உள்ளடக்கியுள்ளது இந்த கோயில்ல. இந்த கோயிலானது தமிழ்நாடு கவர்மெண்ட் சிம்பிள்ல சின்னத்துல பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளது. இந்த கோபுரத்தின் அடி பார்த்தீங்கன்னா 192 அடி உயர கோபுரமாக கருதப்படுகிறது. இக்கோயிலில் உள்ள ஆண்டாளுக்கு ஆடிப்பூர தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெறும். இதுதான் நம்ம பார்க்குற ஆண்டாளோட கண்ணாடி மாளிகைன்னு சொல்லப்படுற ஒரு அற்புதமான இடம். இத்திருத்தலமானது ஆண்டாளுக்கு மிக சிறந்த திருத்தலமாக கருதப்படுகிறது. பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா, நந்தவனம் சொல்லப்படுற ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாமிய அமைதியான முறையில சாமி கும்பிட்டுட்டு, அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு, தியானத்த பண்ணிட்டு, அப்படியே வந்துட்டோம் வெளிய. அங்கிருந்து பார்க்கும்போது கோபுரம் ரொம்பவும் அற்புதமா இருந்துச்சு. இங்க உள்ள கட்டிடக்கலைகளை சொல்லவே ரொம்ப பிரமிப்பாவும், செம்மையா அழகாவும் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் டைம் போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே சன்லைட் ஃபுல்லாவே இந்த கோபுரம் மேல விழுந்த மாரி சூப்பராவே இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஃபைனலா நாங்களும் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளிய வந்துட்டோம். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டாள் வெளிய போயிட்டு அப்பதான் உள்ள கொண்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ அவங்களலாம் பார்த்து சாமிலாம் கும்பிட்டுட்டு, நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டே இருந்தோம். கும்பிட்டு முடிச்சுட்டு, சரி நம்ம முக்கியமா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாவே நமக்கு மைண்டுக்கு வர்றது பால்கோவா தான் இருக்கும். ஸோ நாங்கள் பால்கோவா வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா விலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் பால்கோ நல்லா இருக்குன்னு சொன்னிருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் அப்படியே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஆண்டாளை தரிசிச்சுட்டு உங்களோட வைப் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.